ஆனா நான் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லியே தீரணும். இவ லக்ஷ்மியை பத்தி ஏதேதோ சொல்லி என்னை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்றான்னு நினைக்கிறேன். இப்ப யார் என்ன சொன்னாலும் எனக்கு அவ மேல பாசமும் வராது, நம்பிக்கையும் வராது. இவ சொல்றத கேட்காம இருக்கிறது தான் நல்லது. அண்ணியோட வயித்துல உங்க குழந்தை பிறக்க போகுதுன்னு, அந்த குழந்தைய அண்ணி அபார்ஷன் பண்ணி கொன்னுட்டாங்கன்னு நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. ஆனா ஆக்சுவலா அண்ணி பிரெக்னன்ட்டே கிடையாது. அண்ணியோட வயித்துல உங்க குழந்தை வளருதுன்னு சொன்னது எல்லாமே போய் தான். அது உண்மையே இல்லை. லக்ஷ்மி, சஞ்சனா இந்த பக்கம் ஏதாவது வந்தாளா? இல்ல, வரலையே சின்னத்த. சரி, அவ இங்க வந்தானா என்னை பார்க்க வர சொல்லு. உன்ன மாதிரி ஆளுங்க கிட்ட ரொம்ப பேசினாலும் அதிக நேரத்தை செலவழிச்சாலும் அது ரொம்ப ஆபத்து. சின்ன பொண்ணு இல்லையா, ரொம்ப ஈஸியா கெட்டு போக வாய்ப்பு இருக்கு. புது கல்யாணம் புது புருஷன்னு சொன்னதும் நல்லாவே அலங்காரம் பண்ணிருக்கியே. இந்த கல்யாணம் கடைசியில பாதியில நின்னு போகும்னு நீ ஆசைப்பட்ட விஷயங்கள்லாம் இன்னைக்கு நடக்க போகுதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா லக்ஷ்மி? அது வந்து கல்யாணம் நின்னு போகும்னு நீ பயந்துட்டு இருக்கியான்னு கேட்டேன். டோன்ட் வரி, நீயும் மாமாவும் ஆசைப்பட்ட மாதிரி நீ ஆசைப்பட்ட அந்த மாப்பிள்ளை கண்டிப்பா உன் கழுத்துல தாலியை கட்டுவான். மாமா தேடி கண்டுபிடிச்சு ஒருத்தனை கூட்டிட்டு வந்திருக்காரு. அவன் உன் கைய பிடிப்பான். இனியில இருந்து உன் வாழ்க்கை ஒரு புது அத்தியாயத்தை நோக்கி போக போகுது. நீ கூட எதிர்பார்க்காத அளவுக்கு இந்த வாழ்க்கை அற்புதமா இருக்க போகுது. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர். நான் அபார்ஷன் பண்ணிக்கிட்ட உடனே என் பேர் வெளியே வந்துடக்கூடாதுன்னு ஹாஸ்பிட்டலோட ஃபைல்ஸ்ல அவங்க பேரை கொடுத்துட்டாங்க. அதனாலதான் எல்லாருமே அன்னிதான் அபார்ஷன் பண்ணிக்கிட்டாங்கன்னு தப்பா நினைச்சிட்டாங்க. அண்ணி ரொம்பவே நல்லவங்கன்னு. அந்த ஸ்ரீராமன் சீதைய காட்டுல விட்டா மாதிரி இன்னைக்கு நீங்க கூட அன்னிக்கு துணையா இருக்கிறத விட்டுட்டு அவங்கள கைவிட போறீங்க. நீங்க செய்யறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலன்னா மம்மி துணி எடுத்துட்டு வாங்க, எடுத்துட்டு வாங்க. இந்த கொடுங்க, வாங்க. மனிஷா, நீங்க ரெண்டு பேரும் இங்க என்ன செய்றீங்க? அது வந்து மித்ரா கிட்ட பேசலான்னு வந்தோம் ஆண்டி. இன்னும் ½ அன் அவர் ஆச்சுன்னா லைஃப் லாங் உன் பக்கத்திலேயே இருக்க போறான். கொஞ்சம் பொறுமையா இரு மனிஷா. அனந்தா, உனக்கு என்னாச்சு? எதுக்காக நீ கவலையா இருக்க? இல்லையே, அப்படிலாம் எதுவும் இல்லையே.
அம்மா நாழி ஆயிட்டே இருக்கு, கல்யாணம் பண்ண கூட்டிட்டு வாங்கோ. அம்மாடி லக்ஷ்மி வாமா. ஓம் சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் த்யாயேத் சர்வவிக்னாபசாந்தயே யஸ்வத்வரத வக்த்ராத்யா பாரிஷத்யா பரஷதம் விக்னம் நிக்னந்தி சததம் விஸ்வக்ஷேணம் தமாஸ்ரயே. ஓம் ஏகதந்தாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரசோதயாத். ஓம் கணானாம் த்வா கணபதிகம் அவாமஹே கவிம் கவீனாம் உபவஸ்திரவஸ்திரமம் ஜேஷ்டராஜம் பிரம்மணா பிரம்மணஸ்பதியாயச்சின்வன்னோதுபித் சீதசாதனம். ஓம் ஸ்ரீ மகாகணாதிபதயே நமஹ. பெரியப்பா, இன்னும் கொஞ்ச நேரத்துல முகூர்த்தம், கல்யாணமும் நடக்க போகுது. அண்ணன் மாறின மாதிரி தெரியல. அண்ணன் அண்ணிய புரிஞ்சுப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு சுத்தமா இல்ல. இப்ப என்ன பண்ணலாம் பெரியப்பா? வெயிட் பண்ணி பார்ப்போம். நீ எதுக்கும் டென்ஷன் ஆகாத. கடவுளே, என்னப்பா உன் சோதனை? காலத்துக்கும் எங்க வீட்டுல மருமகளா இருக்க வேண்டிய லக்ஷ்மிய இன்னொரு வீட்டுக்கு மருமகளா அனுப்புறதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு? எதையாவது செஞ்சு இந்த கல்யாணத்தை நிறுத்திடுங்க.